நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல வங்கி கணக்கு உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான 2 புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. சோ அது என்னென்ன தகவல்கள் அப்படிங்கறத பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அனைத்து பயனுள்ள தகவல்களும் உங்களை கரெக்ட் டைம்க்கு ரீச் ஆகும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்றைய டிஜிட்டல் யுகத்தில் நடுத்தர மக்கள் முதல் தொழிலதிபர்கள் வரை பெரும்பாலான தனிநபர்கள் தங்களுடைய தேவைக்காக ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகளை வைத்துள்ளனர். சம்பள கணக்கு, சேமிப்பு கணக்கு, தொழில்முறை கணக்கு என பல கணக்குகளை பராமரிப்பது இயல்பான ஒன்றாக தற்பொழுது மாறிவிட்டது. இந்நிலையில் தனிநபர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகளை வைத்திருந்தால் மத்திய அரசும் இந்திய ரிசர்வ் வங்கியும் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்க உள்ளது என்று அதிர்ச்சியூட்டும் செய்தி சமூக வலைதளங்களான வாட்ஸ்அப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் தளங்களில் காட்டு தீ போல் பரவி பொதுமக்களிடையே பெரும் குழப்பத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. சமூக ஊடகங்களில் வைரலாக பரவி வரக்கூடிய அந்த செய்தியில் தனிநபர்கள் தங்களுடைய பெயரில் பல வங்கி கணக்குகளை வைத்திருப்பதை தடுக்க மத்திய அரசு புதிய மற்றும் கடுமையான அதிரடி நடவடிக்கை ஒன்றை எடுத்திருப்பதாக குறிப்பிடப்பட்டிருந்தது. அதன்படி ஒரு நபர் ஒன்றுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகள் வைத்திருந்தால் அவர் உடனடியாக தனக்கு தேவையில்லாத இதர வங்கி கணக்குகளை மூட வேண்டும். அவ்வாறு மூடாமல் ஒன்றுக்கும் மேற்பட்ட கணக்குகளை தொடர்ந்து வைத்திருப்பவர்களுக்கு மத்திய அரசு மற்றும் வருமான வரித்துறையின் மூலம் 10,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என்று அந்த செய்தியில் எச்சரிக்கப்பட்டிருந்தது. இந்த செய்தியானது லட்சக்கணக்கான வாசகர்களால் பார்க்கப்பட்டு பெரும் விவாத பொருளாக மாறியது. பொதுமக்களை அச்சத்தில் ஆழ்த்திய இந்த செய்தி குறித்து வங்கித்துறை வட்டாரங்கள் மற்றும் நிதித்துறை நிபுணர்கள் ஆய்வு செய்தபொழுது இது முற்றிலும் அஸ்திவாரமற்ற போலியான செய்தி என்பது அதிகாரப்பூர்வமாக தெரிய வந்துள்ளது. இந்திய ரிசர்வ் வங்கி தனிநபர்கள் எத்தனை வங்கி கணக்குகள் வைத்திருக்க வேண்டும் என்பது குறித்து எந்த ஒரு உச்ச வரம்பையும் விதிக்கவில்லை. ஒரு இந்திய குடிமகன் தனது நிதி தேவைகளுக்கு ஏற்ப சட்டப்பூர்வமாக எத்தனை வங்கி கணக்குகளை வேண்டுமானாலும் துவங்கவும் அதை பராமரிக்கவும் முழு உரிமை உண்டு. எனவே ஒன்றுக்கும் மேற்பட்ட கணக்கு வைத்திருந்தால் 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்று பரவக்கூடிய செய்தி முற்றிலும் வதந்தி என்றும் பொதுமக்கள் யாரும் இதை நம்பி ஏமாற வேண்டாம் என்றும் தெளிவுபடுத்தியுள்ளது. சோ பாத்தீங்கன்னா கடந்த சில தினங்களுக்கு முன்பு ஒரு செய்தி ஒன்று பரவச்சு. அதுல என்ன குறிப்பிடப்பட்டிருந்துச்சு அப்படின்னா, தனிநபர்கள் ஒரே ஒரு வங்கி கணக்கு தான் வச்சிருக்கணும். ஒன்றுக்கு மேற்பட்ட வங்கி கணக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு 10,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி அந்த செய்தியில குறிப்பிடப்பட்டிருந்துச்சு. இந்நிலையில் இது முற்றிலும் ஒரு வதந்தி, உண்மையற்ற ஒரு தகவல் அப்படின்னு சொல்லி வங்கி தரப்புல இருந்தும் ஆர்பிஐ தரப்புல இருந்தும் விளக்கம் அளிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒரு தனிநபர் அவர் எவ்வளவு வேணாலும் வங்கி கணக்கை பராமரிச்சுக்கலாம், எத்தனை அக்கவுண்ட் வேணாலும் வச்சுக்கலாம், எந்த ஒரு அபராதமும் அதுக்கு விதிக்கப்படாதுன்னு சொல்லி மக்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க.